அவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ண சாச்சுனா ஒரு விஷயத்தை கேட்கும்போது எந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ண வரமோ அந்த விஷயத்தை கட் பண்ணிட்டு சுற்றி விடுற வேலை தயவுசெய்து செய்யாதீங்க. நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்கிறத 24 மணி ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஐ எம் ரியலி சாரி டு சே அபவுட் திஸ். விஜய் சேதுபதி எதையோ ஒன்று மிஸ் பண்ணுறாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ரொம்ப முக்கியமான எபிசோடு பார்த்தீங்கன்னா இந்த சாட்டர்டே சண்டே, அதில் கமல் சார் வந்துட்டு சில ஆக்ரோஷமான விஷயங்கள் நடந்தால் வாங்க உடனே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிருவார். ஆனால் கொடுக்கப்பட்ட 2 மணி நேரத்தில் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 9:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண ஷோ 10:30 மணி வரைக்குமே விஜய் சேதுபதி பயங்கரமாக வேஸ்ட் பண்ணார் அப்படின்றது தான் எனக்கு தெரிஞ்சுது. அவர் கேட்ட 3 கேள்விகள் கிட்டத்தட்ட 45 நிமிஷம் டோட்டலி வேஸ்ட்டு. இந்த ஷோவுக்கு சம்மந்தமே இல்லாமல் மற்றவங்கள என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறது வந்துட்டு சுத்தமாக தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். வெள்ளிக்கிழமை எபிசோடு என்னவோ சுவாரஸ்யமாக இருந்துச்சு, ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். விஜய் சேதுபதி சார் அதுக்கப்புறமா கேட்ட கேள்விகள்லாம் கொஞ்சம் பாருங்கள். கோடை பிரித்ததுக்கப்புறமா எப்படி இருந்துச்சு, யாரெல்லாம் ஃப்ரெண்டாக இருந்தவங்க எனிமியானாங்க, யார் எனிமியாக இருந்தவங்க ஃப்ரெண்டானாங்க, கோடை கிழிச்சதுக்கப்புறமா உங்கள் மனசுக்குள்ளே ஒன்று தோணுச்சுல அது எப்படி இருந்துச்சு, இந்த மாதிரிலாம் கேட்டு கிட்டத்தட்ட ஷோவை 1 மணி நேரத்துக்கு மேலே போர் அடிக்க வைக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. வெள்ளிக்கிழமை எபிசோட பார்க்க சொன்னார். வெள்ளிக்கிழமை எபிசோடு ஓரளவுக்கு நல்லாவே தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஜெஃப்ரி வந்துட்டு சாச்சனாவுக்கு விட்டு கொடுக்கணும்னு சொன்னது நமக்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் காண்டாக தான் இருந்துச்சு. காரணம் கஷ்டப்பட்டு ஜெயிச்சாரு ஜெஃப்ரி. எதுக்காக தோத்த சாச்சனாக்காக வந்துட்டு நான் கேப்டன்சியை விட்டு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்றது எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை. ரெண்டாவது, அவர் என்னதான் வந்துட்டு காரணம் சொன்னாலுமே அது வந்துட்டு பார்க்கறதுக்கு இல்லை இது கேம், இந்த கேமில் வந்துட்டு விட்டு குத்தாடுறது எப்படிப்பட்ட விஷயம்னு எனக்கு தெரியல. அதுவும் சாச்சனாவுக்கே தெரியாமல் நான் அந்த வந்துட்டு கிஃப்டாக கொடுக்குறேன் அவளோட அந்த கேப்டன்சியை அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப வியர்டாக இருந்துச்சு. அது சுத்தமாக பிடிக்கவும் இல்லை. ரெண்டாவது, விஷாலுடைய இன்னொரு எச்ச புத்தியும் வெளியே வந்துச்சு. அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா தர்ஷிகா விஷயத்தில் அவர் வந்துட்டு தர்ஷிகா கிட்ட ஓகே முடியாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாராம். ஆனால் அவங்க 2 பேருக்குள்ள க்யூட்டாக இருக்குல்ல, அதனால் வந்துட்டு அவருக்கு வெளியே பட வாய்ப்பு கிடைக்குமா, அந்த லவ் மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டில் பட வாய்ப்பு கிடைக்குமா, அதை பண்ணிக்கிட்டு இருக்காராம். ஆனால் சொல்ல வேண்டியவங்களுக்கு ரொம்ப கிளியராக சொல்லிட்டாராம். அதாவது தர்ஷிகா கிட்ட வந்துட்டு இல்லை முடியாது அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாராம். அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாராம். எந்த இடத்துலையுமே விஷால் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. ஆனால் இதில் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப அருவருப்பாக இருந்துச்சு. அருணுடைய பர்த்டே, அதுக்கு வந்துட்டு தீபக் வந்துட்டு சர்ப்ரைஸ் பண்ணது, அவங்க எல்லாமே ஒன்றா சேர்ந்து சர்ப்ரைஸ் பண்ணது எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஸ்வீட்டான மூமெண்ட்டாகவும் இருந்துச்சு. அர்ச்சனா அவர்கள் லெட்டர்லாம் கூட வந்துட்டு எழுதி அனுப்பிச்சிருந்தாங்க. அதை படிக்கும்போதும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அட் த சேம் டைம் முத்து வந்துட்டு நம்ம அருண் கிட்ட பேசும்போது இல்லை நான் அதை வேற மாதிரி சொல்ல வந்தேன், அது வேற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னதெல்லாம் ஏற்றுக்கவே முடியல. பிகாஸ் அவர் சொன்னது என்னவோ இதுதான், போன சீசனில் பேசியே தான் ஜெயிச்சாங்க அப்படின்றத மட்டும்தான் சொன்னார். இப்போ என்னடானா இல்லை அவங்களும் வந்துட்டு பேச துறையில் இருக்காங்க, ஆங்கராக இருக்காங்க, அதனால் அப்படி ஜெயிச்சாங்க அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதை அதையுமே கொஞ்சம் கூட ஏற்றுக்க முடியல. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்துட்டு ஒரு 40 நிமிஷம் விஜய் சேதுபதி சார் பேசின விஷயங்கள் எல்லாமே ரொம்ப கடுப்பாக தான் இருந்துச்சு. நாளுக்கு நாள் சும்மா நான் உட்காருன்னு சொல்கிறேன், அதை மக்கள் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க, என்ன வந்துட்டு நான் உங்களை உட்காருன்னு சொல்கிறேன்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது கேட்கறதுக்கே நல்லா இல்லை. ரெண்டாவது, அதை அவர் மாற்றிக்கவும் கிடையாது. மூணாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்ட கேள்விகள் தான் ரொம்ப ரொம்ப ப்ரெஷர் ஆகிடுச்சு. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், கோடு அழிச்சதுக்கப்புறமா உங்களுக்குலாம் எப்படி இருந்துச்சு, யாரெல்லாம் எப்படி ஃபீல் பண்ணீங்க, இது ஒரு கேள்வி. ரெண்டாவது, யாரெல்லாம் எதிரியானீங்க, யாரெல்லாம் ஃப்ரெண்டானீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்துட்டு சொல்லணும். அவங்க யாருமே சுவாரஸ்யமாக கூட சொல்லலை, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் கூட அவங்க யாருமே சுவாரஸ்யமாகவே சொல்லலை. விஜய் சேதுபதி சார் ஒருத்தராக எழுப்பி கேட்கறது வந்துட்டு சுத்தமாக அது நல்லாவும் இல்லை. அட் த சேம் டைம் மூணாவது, கமல் சாராக இருந்தால் ஆர்டர் வைஸில் ஒவ்வொருத்தராக போய் கேட்டிருப்பாரு. பட் விஜய் சேதுபதி சார் அப்படி கேட்கும்போது அவங்க யாருமே சுவாரஸ்யமாக சொல்ல மாட்டுறாங்க. ஸோ 4வது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்துட்டு நீங்களா தோக்குறீங்க, நீங்களா ஜெயிக்கிறீங்களா, ஸோ இந்த கோடு அழிச்சிட்டு இண்டிவிஜுவலாக வர்றீங்களா, அது உங்கள் மனசுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்குது. இதெல்லாமே ரொம்ப பச்சையாக ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லுது, இவருக்கு பேசுறதுக்கு கண்டென்ட் கிடையாது. ஸோ பேசுறதுக்கு கண்டென்ட் கிடையாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இப்படிப்பட்ட கேள்விகள்லாம். பேசுறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப பெரிய சண்டையில் இருக்குது, அதெல்லாம் வந்துட்டு கேட்டு கிளியர் பண்ணலாம். இவங்களுக்குள்ளே இருக்க பிரச்சனைகளை வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கலாம், இல்லைனா அந்த பிரச்சனைக்கு வந்துட்டு சொல்யூஷன் சொல்லலாம். அது எதுவுமே சொல்லாமல் கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலே இதை பற்றி மட்டுமே பேசி கிட்டத்தட்ட ஷோ பார்க்குறவங்களையுமே வந்துட்டு கொஞ்சம் போர் அடிக்க வைக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அப்புறம் அவர் யாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு, யாரை வந்துட்டு இந்த இடத்துல தப்புன்னு சொல்கிறாரு அப்படின்றத வந்துட்டு புரிஞ்சிக்கவே முடியல. தீபக்குடைய கேப்டன்சியை பற்றி பேசும்போது இந்த ஹாஸ்டல் மாதிரி இருந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு, கன்னி வெடி மேலே நடக்கிற மாதிரியே இருந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு சொல்லும்பொழுது அதை பற்றி இன்னும் கரெக்டாக டீட்டெயில்டாக வந்துட்டு அவர் கேட்டிருக்கலாம். இந்த மாதிரியான மொக்க கேள்விகளை கேட்காம, அதாவது இதுக்கு முன்னாடி கேட்டார்ல அந்த மாதிரி மொக்க கேள்விகளை கேட்காம இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்களை கேட்டு தீபக்குடைய கேப்டன்சி நல்லா இருந்துச்சா இல்லையா இதை மட்டும் வந்துட்டு சொல்லி முடிக்கலாம். பட் ஆனால் அதையுமே சொல்ல மாட்டார். எனக்கு என்னவோ விஜய் சேதுபதி சார் வந்துட்டு அப்படியே பொதுவாக மேலோட்டமாக பேசி ஒரு விஷயத்தை அப்படியே ஸ்டாப் பண்ணிடலாம், நம்ம இதுதான் கரெக்டு இதுதான் தப்புன்னு சொன்னால் நம்மளை வந்துட்டு மீடியாவில் வச்சு செய்வாங்க, இல்லைனா வந்துட்டு சோஷியல் மீடியாவில் வச்சு வேற லெவலில் கலாய்ப்பாங்க,
அதுக்கு பயந்தே வந்துட்டு விஜய் சேதுபதி சார் அது எல்லாத்தையுமே வந்துட்டு குறைச்சிக்கிட்டு ஜஸ்ட் அது எதுக்குமே முடிவு சொல்லாமல் இது இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலான்றதை மட்டும் சொல்லிட்டு போகிறாரோ அப்படின்ற மாதிரி தோணுது. அப்படி இல்லைனா கமல் சாருக்கு ஒரு மெச்சூர்டு இருக்கும், அவர் வயசுலையும் பெரியவர், ஸோ அட் த சேம் டைம் வந்து அவர் பெரிய லெஜண்ட், அதனால் வந்துட்டு அவர் தெளிவாக சொல்லுவார் இது தப்பு, இது கரெக்ட், இதை இப்படி நீ பண்ணிருக்கூடாது, இது நீ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில விஷயங்களை தப்பாக, நிறைய விஷயங்களை அவர் தப்பாக சொல்லியிருக்கலாம், நிறைய பேருக்கு பயாஸ்டாக இருந்திருக்கலாம், போன சீசனில் மேபி இருந்திருக்கலாம். பட் ஆனால் அதுக்காக விஜய் சேதுபதி சார் பண்ணுறதை ஏற்றுக்கவே முடியல அப்படின்றது இங்கே ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும். ஸோ கேப்டன்சி டாஸ்க்கு வரலாம். கேப்டன்சி டாஸ்க்கை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு எல்லாருமே கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் 70க்கு மேலே தான் மார்க்கை கொடுத்தாங்க தீபக்குக்கு. அது மட்டும் இல்லை, பூவை கட் பண்ண சாட்சனா எத்தனை மார்க் கொடுத்தாங்க, அவங்களுமே 70% பிடிச்சிருந்தா 30% பிடிக்கலையாம். சரி, அதை பற்றி ரொம்ப நார்மலாக கேட்டதுக்கு அவங்க யாருக்காக பேசினாங்கன்னா முத்துவுக்காகவும் அதுக்கப்புறமா ஆனந்திக்காகவும் பேசினாங்களாம். அவங்க 2 பேரை அவர் பேச விடலையாம், அதனால தான் இவங்க போய் பூவை கட் பண்ணாங்களாம். அந்த இடத்துல விஜய் சேதுபதி சார் செம்ம காண்டு ஆயிட்டாரு. ஆனால் ஒரே ஒரு காண்டு தாங்க, மக்கள் சாட்சனாவை ரோஸ்ட் பண்ணும்போது கை தட்டும்போது விஜய் சேதுபதி சார் மக்களை கைத்தட்ட விடவே கிடையாது. சரி, இதான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பவுல கழுவுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்டாக அவர் சொன்னார், அதனால நான் அவரை மன்னிப்பு கேட்க வச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க தான் வந்துட்டு வெசல் வாஷிங் டீமே இதை வந்துட்டு சரியாக சொல்லாமல் கிட்டத்தட்ட பயங்கரமாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அந்த பவுல் வந்துட்டு காமன் பவுல்னு சொன்னாங்க, ஆனால் அது அவங்களுக்கும் ஆனந்திக்குமான மட்டுமே ஆன பவுல். ஸோ அதை வந்துட்டு வெசல் வாஷில் இருக்க சாட்சனா தான் க்ளீன் பண்ணணும். அப்படி இருக்கும்போது எதுக்காக அவங்க அதை காமன் பவுல்னு சொல்லணும்? இதுவும் ஒரு மிகப்பெரிய மிஸ்டாக தான் இருந்துச்சு. எல்லாத்த விட இன்னொன்று சொல்லட்டுமா, அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சாட்சனா வந்துட்டு ஜாக்லின் மற்றும் தர்ஷிகா இவங்க 2 பேருமே கிச்சன் டீம்ல இருந்து அவங்க 2 பேர் பேசிக்கிற விஷயத்தை பார்த்து அவங்க 2 பேருக்குள்ள ப்ரெஷராக இருந்துச்சு. அதுக்கு காரணம் தீபக் தான், அவர் 2 பேரை மட்டும் விட்டுருந்தாரு, 3வது பேரை வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னேன்னு சொல்ல விஜய் சேதுபதி சார் பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டாரு. கிட்டத்தட்ட அவர் கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்குமே சாட்சினா புரியாத மாதிரியே பதில் சொன்னி விஜய் சேதுபதி சார் டென்ஷன் ஆகிட்டு ஆடே விட்டு போயிட்டாரு. இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 30 நிமிஷம் வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 9:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண ஷோ கிட்டத்தட்ட ஒரு 11 மணி வரைக்குமே எதுவுமே இல்லாத ஒரு விஷயத்துக்காக பேசப்பட்ட மாதிரியே இருந்துச்சு. சாட்சனா அவர் ரோஸ்ட் பண்ணுறன்ற பேரில் கிட்டத்தட்ட விஜய் சேதுபதி தான் ரோஸ்ட் ஆனது தான் சொல்லணும். ஏதோ ஒரு படத்தில் டைலாக் வருமே, நீ அவங்ககிட்ட மாட்டல, அவங்ககிட்ட தான் நீ மாட்டிக்கிட்ட அப்படின்ற மாதிரி சொன்னாங்களே, அந்த மாதிரி விஜய் சேதுபதி சார் கிட்ட வந்துட்டு சாட்சனா மாட்டல, சாட்சனா கிட்ட தான் விஜய் சேதுபதி சார் மாட்டிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இதை அவ்வளோ தூரம் இழுத்துக்கிட்டே போயிட்டாங்க சாட்சனா. ஆனால் விஜய் சேதுபதி சார் எதுவுமே வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான சாட்சனாவுக்கு சொன்னாரா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ரொம்ப கிளியராக தெரியுது விஜய் சேதுபதி சார் சாட்சனாவை ரோஸ்ட் பண்ணுறது அந்த அளவுக்கு ஒன்றும் விரும்பல, மேலோட்டமாக பேசிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி மட்டும் தான் வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. மக்கள் சாட்சனாவை சரி ஏதாவது ரோஸ்ட் பண்ணுவார், நார்மலாக ஒரு கேள்வி கேட்டப்ப சாட்சனாவுக்கு ஆப்போசிட்டாக வந்துட்டு மக்கள் சிரிச்சாலோ கை தட்டினா கூட விஜய் சேதுபதி சார் அதை அவாய்ட் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லை, ரொம்ப ஓப்பனாக உள்ள இருக்க கண்டஸ்டன்ட் யாருமே சொல்லாத மாதிரி சாட்சனா ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீங்கள் வந்துட்டு என் மேலே கோவமாக இருக்கீங்க அதனால தான் இப்படி பேசுகிறீங்க போல அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. இது 2 பேர், அதாவது கண்டஸ்டன்ட் ஹோஸ்ட் அப்படின்றத தாண்டி அவங்க 2 பேருக்குள்ள இருக்க பாண்டிங்கும் ரிலேஷன்ஷிப்பையும் தான் வந்துட்டு காட்டுது. ரொம்பவே பார்க்கறதுக்கு ரொம்ப கிரிஞ்சாக தெரிஞ்சுது. ஏன் விஜய் சேதுபதி சார் அதை பற்றி பெருசாக கேட்கவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்குமே தோணுச்சு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 11 மணி வரைக்கும் ஆச்சுங்க. இன்ன வரைக்கும் ஷோவில் வந்துட்டு அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக பேசவே கிடையாது. யார் ரோஸ்ட் பண்ணோம், யாரை சாட்சனாவை சரியாக ரோஸ்ட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. முத்துவுக்காகவும் ஆனந்திக்காகவும் பேசினாங்களாம், அவங்களுக்காக தான் ரோஸை வெட்டினாங்களாம். பவுல் வந்துட்டு காமன் பவுலாம், ஆனால் இந்த இடத்துல வந்துட்டு அதை யூஸ் பண்ணதே வந்துட்டு சாட்சனாவும் ஆனந்தியும் தான். அட் த சேம் டைம் அவங்க தான் வந்துட்டு வெஷல் வாஷிங் டீமில் இருக்காங்க, அவங்க தான் க்ளீன் பண்ணணும், ஆனால் அதை காமன் பவுல்னு சொல்லிட்டு ஏன் க்ளீன் பண்ணணும் அப்படின்றதான் தெரியல. அப்புறமா கிச்சன் டீமில் பேசின 2 பேரை விஷயத்தை வச்சுக்கிட்டு அவங்க வந்துட்டு ப்ரெஷராக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூவை கட் பண்ணதா சொன்னாங்க. அவங்க 2 பேருமே ப்ரெஷரே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. விச் மீன்ஸ் ஜாக்லின் அண்ட் தர்ஷிகா அவங்க 2 பேருமே கொஞ்சம் கூட ப்ரெஷரே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது எதுக்குமே விஜய் சேதுபதி சார் சரி வாங்க அடுத்த விஷயத்துக்கு போகலாம், அடுத்ததுக்கு போகலான்னு எடுத்துகிட்டு போனா தவிர ஒவ்வொரு விஷயத்துக்கும் தனியாக அவர் சொல்லணும்ல, அதை சொல்லவே இல்லை அப்படின்றது மட்டும் நல்லாவே தெரிஞ்சுது. அவர் டயர்ட் ஆகிட்டு வெளியே போயிட்டாரு, பிரேக்கை விட்டு போயிட்டாரு. பட் ஆனால் சாட்சனாவால் உள்ள இருந்த மற்ற போட்டியாளர்களும் மக்களுமே வந்துட்டு பயங்கரமாக டயர்ட் ஆகிட்டாங்க அப்படின்றது தான் உண்மை. ஸோ அடுத்த மேட்ரு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கப்புறமா எதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அருண் மற்றும் மஞ்சரி இவங்க 2 பேருக்கும் நடுவில் நடந்த சண்டையை பற்றி தான் பேசியிருக்காங்க. அந்த பிரெட் டோஸ்ட் விஷயம் தாங்க. ஸோ அந்த பிரெட்டை வந்துட்டு எங்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்கவே மாட்டீங்களா, எங்களுக்கு கொடுக்கறதே பெரிய விஷயமா அப்படின்ற மாதிரி மஞ்சரி அந்த இடத்துல வேணும்னே வந்துட்டு ஒரு சண்டையை போட்டாங்கல்ல. அந்த விஷயத்துக்கு கிட்டத்தட்ட ஓரளவுக்கு விஜய் சேதுபதி சரியான விஷயத்த அவர் வாயால் சொல்லலை, அதை ஆனந்தியை வச்சு தான் சொல்ல வச்சார். ஆனந்தி இப்போ அருண் வந்துட்டு எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் பண்ணார், அவங்க பசியில் பண்ணிட்டாங்க, அவங்க பசியில் வந்துட்டு அப்படி பேசிட்டாங்க. இப்போ யார் மேலே தப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டப்ப ரொம்ப நேரம் ஆர்கியூமெண்ட்டுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட இதுவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் போயிடுச்சு. இவ்வளோ நேரம் ஆர்கியூமெண்ட்டுக்கு அப்புறமா அருண் பக்கம் கொஞ்சம் கேட்க, அதுக்கப்புறமா ஆனந்தி கொஞ்சம் கேட்க, அதுக்கப்புறமா வந்துட்டு மஞ்சரி நிறைய பேச, இவ்வளோ பேசி 20 நிமிஷம் கழிச்சு தான் இதுக்கான சொல்யூஷன் கிடைக்கப்பட்டுச்சு. இவ்வளோ நேரமாக வந்துட்டு இந்த விஷயத்தை இழுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. பல விஷயங்கள்
எப்போவுமே பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை எபிசோட வந்துட்டு ரொம்ப லென்த்தியாக கொண்டு போய்கிட்டு இருக்காரு. நிறைய விஷயங்களை ஷார்ட்டாக பேசலாம். ஷார்ட்டாக பேசினா தான் நிறைய விஷயங்களுக்கு தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி வீட்டில் நடந்த நிறைய பிரச்சனைகளை பற்றியும் பேசலாம். இவர் ஒரு விஷயத்தை சாச்சனா விஷயத்தை மட்டுமே கிட்டத்தட்ட அரை மணி நேரம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 4 கேள்வி, தேவையில்லாத கேள்வி, அது ஒரு மணி நேரம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆனந்தி மற்றும் நம்ம மஞ்சரி இவங்களுக்குள்ள பேசின விஷயங்கள் இது ஒரு 20 நிமிஷம். இப்படி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் இவ்வளோ நேரம் எடுத்துக்கிறதுனால முக்கியமான விஷயங்களை பற்றி சுத்தமாக பேச முடியாமே போயிடுது. ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஆனந்தி, மஞ்சரி மற்றும் அருண் இவங்க எல்லாரோட விஷயத்தை பற்றியும் கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் கிட்டத்தட்ட காதே வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு. மஞ்சரி வந்துட்டு அவங்க கொஞ்சம் வாலண்டரியாக பண்ணாம தான் இருந்துச்சு. அருண் கிட்ட கொஞ்சம் வாலண்டரியாக பேசினாமா தான் இருந்துச்சு. அட் த சேம் டைம் டெஃபினட்டாக அருணுமே வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு அந்த கும்பிட்றது இதெல்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்துச்சு. இதை ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டு போகலாம். ஆனால் எதுக்காக இவ்வளோ நேரம் வந்துட்டு இழுக்கிறாரு அப்படின்றது சுத்தமாக புரியவே மாட்டுது. கிட்டத்தட்ட இன்னைக்கான 2 மணி நேரம் எபிசோடுங்க. 2 மணி நேரம் எபிசோடில் முக்கியமான விஷயங்கள் எதையாவது வந்துட்டு கரெக்டாக சார்ட் அவுட் பண்ணாதான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. இறுதியாக விஜய் சேதுபதி சாச்சனாவை வச்சு செஞ்சது கரெக்டாக இருந்துச்சு. அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சபையில் அவங்க வந்து அந்த ரோஸை கட் பண்ணதுக்கப்புறமா அவங்க பாட்டு எழுந்து போய் தண்ணி குடிச்சிட்டு வந்தாங்க. அங்கேருந்து எல்லாருமே கேட்டு எழுந்து போனப்போ நீ மட்டும் கேட்டு எழுந்து போகலன்னு சொல்லி கேட்டப்ப அதை நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட சொன்னாங்க. இதை பற்றி விஜய் சேதுபதி சார் கேட்டது ரொம்ப நல்லா இருந்துச்சு. சிரிச்சப்ப கூட உன்னால் எப்படி சிரிக்க முடியுது, நீ பேசுகிற எதையுமே ஏற்றுக்க முடியல, சரியாகவும் இல்லை, இன்னொரு தடவை இதை பண்ணாத, உனக்கு எதுவுமே புரியல, நீ எல்லாமே தப்பாக இருக்குது, திருத்திக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லி உட்கார வச்சாரு. சாச்சனாவுக்கு செருப்பால் அடித்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா இந்த பொம்மை டாஸ்க்கை பற்றி நாளைக்கு பேசலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. இதுதான் இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடந்துச்சு. மேலும் பிக் பாஸ் சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை